மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி கோவை, பல்லடம், சோமனூர் பகுதியில் உள்ள விசைத்தறி உரிமையாளர்கள் 12வது நாளாக தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், கோவை பகுதியில் நடைபெற்று வரும் விசைத்தறியாளர்கள் தொடர் வேலை நிறுத்தம் குறித்து விரிவா சொல்லுங்க. கோவை, திருப்பூர், பல்லடம், சோமனூர் உள்ளிட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட 2 லட்சம் விசைத்தறிகள் உள்ளன. இவர்கள் கடந்த தமிழக அரசு இவர்களுக்கு மின்கட்டண உயர்வு ஏற்றியுள்ள நிலையில் தற்பொழுது கடந்த 7ஆம் தேதி முதல் இன்று 12வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல இவர்களது முக்கியமான கோரிக்கை தமிழக அரசு மின்கட்டண உயர்வை வாபஸ் பெற வேண்டும் அல்லது அவர்களுக்கு மானியம் வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். இந்த வேலை நிறுத்தத்தினால் கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் வருவாய் இழப்பும் அதேபோல 10 கோடி மீட்டர் துணி உற்பத்தி இழப்பும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். அதேபோல கோவை சோமனூர் பகுதியில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டத்தில் தொடர் வேலை நிறுத்தம் ஈடுபடுவதாக விசைத்தறி உரிமையாளர் தெரிவித்துள்ளனர். தற்போது நம்மிடையே விசைத்தறி உரிமையாளர் சங்க தலைவர் பழனிசாமி இருக்கார். அவர்கிட்ட கேட்போம். சார், எந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கீங்க? கோவை, திருப்பூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 2 லட்சம் மேலே ஓடுது. 12 நாள் ஆகி கூட இன்னும் அரசு எந்த ஒரு முடிவும் அறிவிக்காமல் இருக்குது. இது ஒழுங்குமுறை ஆணையம் அறிவிச்சது 15%. அந்த 15% அரசே அடுத்த அன்னைக்கு 1 மணி நேரத்திலேயே மானியமா நாங்க ஏற்றுக்குவோம் வித்தறியாளர்கள் சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு 8 நாள் ஆகும் கூட எங்களுக்கு மானியம் சொல்லிட்டு இருந்தாங்க. பின்னாடி 30% மானியம், அதுல 30% ஏற்றிக்குது, 15 மானியம் 15ங்கிறாங்க. ஏற்றினதே 15, அனைவருக்கும் 15. ஆனா எங்களுக்கு எப்படி 30 வரும்னே தெரியல. இதுல ஒரு குழப்பம் நீடிக்கிறனால அரசு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வேணும்னு திங்கக்கிழமை மணிக்கு, இந்த வாரம் திங்கக்கிழமை மணிக்கு முதலமைச்சர்களை நேரில் பார்த்தோம். அவங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு சொன்னாங்க. ஏற்கனவே முதல்லயே எங்களுக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்லும் போது மின்துறை அமைச்சர் நிச்சயமாக விஸ்தரியாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஏற்ற மாட்டாங்க, அதனால அதை அப்படி ஏற்றினாலுமே அரசே அதை முழு மானியம் ஏற்றுக்கணும்னு சொன்னாங்க. அதை முதல்வர்கள் 11ஆம் தேதி டிசம்பர் 11 8:30 மணிக்கு அறிவிச்சாங்க. விசைத்தறியாளருக்கு, குடிசைக்கு, விவசாயிகளுக்கு 500 யூனிட் சொன்னாங்க. ஆனா அனைவருக்கும் விசைத்தறியாளருக்கு மட்டும் வரல. இப்ப கேட்டா 15-30% சொல்லிட்டு மாறுபட்டு சொல்றாங்க. மின்சார கணக்கு எடுக்கிறது இன்னைக்கு தேதி வரைக்கும் 1.5 மாசம் ஆகும் கூட இன்னும் நாலு ஒரு கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க. நேற்று வரைக்கும் பழைய கணக்கு எடுக்கிறாங்க. காரணம் என்ன? பணம் கட்டா போராட்டத்தை பணம் கட்ட வைக்கணும். புது கணக்கு எடுத்தா யாரு கட்ட மாட்டாங்கன்னா அரசுகளை சொல்லி இதுக்கு ஒரு முடிவு காண்றது விட்டு போட்டு பழைய கட்டணத்தை எடுத்து பணம் கட்டுற வேலையா இபி செஞ்சுட்டு இருக்குது. அது மின் துண்டிப்பு செய்யுது. நீ மின் துண்டிப்பு செஞ்சாலுமே ஓடாதறி ஓட போறது இல்ல. நீ மின் துண்டிப்பு செய்யறதுனால என்ன ஆகும்னா குடோன் இருட்டாகி திருட்டு பேரட்டு நடக்கிறதுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம தான் போகுது. ஆகவே இந்த அவல நிலையை நீங்க உணர்ந்து மின் துண்டிப்பு செய்வதை உடனே நிறுத்த வேண்டும். அரசு இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து எங்களுக்கு கூடிய விரைவில் எங்களுக்கு முழு மானியமாக வழங்க வேண்டும். அதுவரையிலும் நாங்கள் வேலை நிறுத்தம் தொடர்வதற்கு வழி இல்லை. இந்த வேலை நிறுத்தம் தொடர்வதை நாளைய மின்வாரியத்திடம் ஒரு ஆர்ப்பாட்டமும் மின் துண்டியை கண்டித்து காலவரையற்ற உண்ணாவிரத்தை முதல்வர் அவர்களுக்கும் மக்கள் முதல்வர்களுக்கும் தெரிவுபடுத்தும் வகையில் 5 நாட்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்வதென இந்த செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்திருக்கிறோம். ஆகவே இதற்குள் அரசு ஒரு நல்ல முடிவை அறிவிக்கும் என்ற நம்பிக்கையோடும் இருக்கிறோம். குறிப்பாக இந்த விசைத்தறி தொழிலாளர்கள் குறிப்பாக ஒரு நாள் ஒன்றுக்கு 500 ரூபாய் கிடைக்கும் பட்சத்தில் தற்போது தங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளனர்.